بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி கல்வி. தமிழகத்தில் சில தினங்களாக பரவலாக பேசக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி கல்வி. இந்த கல்வியை கற்க வேண்டும் என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கல்வி கற்கக்கூடாது என்று ஒரு சாரார் சொல்லி வருகிறார்கள். இந்த கல்வியை கற்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எதை ஆதாரமாக வைக்கிறார்கள் பார்த்தமையானால், வேதத்தில் கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு என்ற வாதத்தை வைக்கிறாங்க. இல்லை, கல்வி கற்கணும், இங்கே கல்வி கற்றாதான் சரியா இருக்குன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இந்த கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் சும்மா வாயில மட்டும் சொல்லலை, அதை நடைமுறைப்படுத்துறாங்க, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஏறத்தாழ 5000 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 5000 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு திட்டத்திட்டு இருக்கிறாங்க. பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பீகார்ல கல்வி அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டா கிடையாது. சுத்தமா கல்வி அறிவே உங்களுக்கு இல்லை. எந்த அளவுக்குன்னா, இந்த பிறப்பு சான்றிதழ் இருக்குல்ல, பெர்த் சர்டிபிகேட், இதை வாங்குவதற்கு பீகார்ல 16% தான் இருக்கிறாங்க. 16% தான் இந்த பிறப்பு சான்றிதழை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா, பிறந்த தேதி பெர்த் சர்டிபிகேட் இல்லாம பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பீகார் நேர் மாற்றமா இருக்குது. கல்வியில படு வளர்ச்சியா இருக்கக்கூடிய தமிழகமா இருக்குது. இந்த கல்வியை கற்கக்கூடாது என்று எப்படியெல்லாம் இவர்கள் முட்டுக்கட்டை போடுகின்ற பார்த்தமையானால், சில தினங்களுக்கு முன்பே பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில் பூனே பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்ரூம்ல இரத்தக்கரை இருக்குது. இந்த இரத்தக்கரையை பார்த்த பள்ளி நிர்வாகம், இது யாரு செஞ்சது, யாரு இதை இது பண்ணது அப்படின்னு சொல்லி மாணவிகள் கூட விசாரிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவி, 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவி எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு திருப்தி இல்லை. மாணவிகளை பூரா உள்ளாடையை கலட்ட சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பரிசோதனை செய்யறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க மாணவிகளை துன்புறுத்துறாங்க, அப்ப என்ன காரணம், கல்வி கற்கக்கூடாதுன்னு. இந்த செய்தியை கேட்டு அவருடைய பெற்றோர்கள்லாம் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுறாங்க. பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டா காவல்துறை சரி பண்ணி அனுப்புறாங்க. அப்ப கல்வி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த கல்வியை ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லல, நிறைய மாற்று மத சகோதரர்கள் சொல்றாங்க. அந்த வீடியோவை பாருங்க. ஆர்எஸ்எஸ்க்கு படித்தா அவனுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு உனக்கு தெரியும். அறிவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. யாராவது படிச்சாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடும். ஃபாரின் யூனிவர்சிட்டியை கொண்டு வரேன்னு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினாங்க, போன வருஷம் கூட பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் தெளிவாக ஒரு பேட்டிலே சொன்னாங்க, சயின்ஸு டெக்னாலஜிலாம் வரும், ஆனால் ஹியூமனிட்டிஸ் அலோவ் பண்ண மாட்டோம். வரலாறு, சமூகவியல், பொருளாதாரம் இதெல்லாம் அலோவ் பண்ணால் அது பிஜேபிக்கு எதிராக திரும்பும். மனிதர்கள் கற்க கற்க படிக்க படிக்க அறிவு தேர்ச்சி பெற பெற அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்த செலவிலே சூன்யம் வைத்துக் கொண்டது போல. அதனால கல்வியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும். காவிமயமாக்குறதுன்றது 2வது. காவிமயமாக்குவதன் மூலம் அதை செய்யணுன்றாங்க. கல்வியே எங்களுக்கு வேணான்றான். தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு வரக்கூடிய கோபம், பொச்சரிப்பு, பொறாமை என்னன்னா, இவ்வளோ படிச்சிட்டீங்களடா நீங்கெல்லாம், அதனால தானடா நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க. அன்புகினிய சகோதரர்களே, கல்வி கற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி எந்த அளவுக்கு போதிக்கின்ற பார்த்தமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக செய்தி வந்துச்சே, இக்ரஹ் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு படிப்பீராக, அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு ஓதுவீராக என்றதான் முதலாக வரக்கூடிய செய்தி.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக வரக்கூடிய செய்தியை படியுங்க, ஓதுங்க என்றுதான் செய்தி வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர் நடக்கும்ல, இந்த போர்கள்ல கைதிகளை பிடிச்சு கொண்டு வருவாங்க. இந்த கைதி சாதாரண முறை இல்ல, அன்னைக்கு கைதி அடிமை. இந்த அடிமை ஒரு கிடைக்காத பொருள், ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அடிமைகள் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கைதிகளை பிடிச்சிட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய உறவினர்கள் அவர்களை ஈட்டு தொகையை கொடுத்து அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி அழைச்சிட்டு போகக்கூடிய நேரத்துல மிச்சமான கைதிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா உங்களுக்கு உறவினர்கள் இல்லையா, சொந்த பந்தங்கள் இல்லைன்னு கேட்கும்போது, யார சொல்ல எங்களுக்கு யாரும் இல்ல, நாங்க இன்னி போருக்கு வரமாட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல மிக கவனிக்க வேண்டிய விஷயத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கல்வி கற்க கூடாது, குலக்கல்வி வேணும், செருப்பு தைப்பருடைய மகன் செருப்பு தைக்கணும், பச்சி தொழிலாளி செய்த அப்பச்சி வேலை அப்பச்சி பார்க்கணும், ரிக்ஷா ஓட்டுறவன் மகன் ரிக்ஷா ஓட்டணும், இப்படி எல்லாம் குலக்கல்வி வேண்டும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல 1447 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவருடைய கொள்கையை அழிக்க வேண்டும்க்கு ஆயுதம் ஏந்தி வந்தவர்களை எங்களுடைய மாணவர்களுக்கு, மதீனாவுக்கு மாணவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுங்க, கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உலக வரலாற்றுல தன்னை கொலை செய்து வந்தவனை ஒரு ஆசிரியர் ஆக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கல்வி கற்பது மிக அவசியம். இப்ப இந்த கல்வியை பத்தி போய்கிட்டு இருக்குது செய்திகள், நாளுக்கு நாள் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல சாரார் என்ன சொல்றாங்க, கோயில் பணத்தை, உண்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறீங்களே, கல்வி கூட கட்டுறீங்களே, பள்ளிவாசல்ல மசூதியில் இருக்கிற பணத்தை ஏன் எடுக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தமிழகத்துல முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கல்லூரி ஏறத்தாழ 12 கல்லூரி இருக்குது. தமிழகத்துல 12 கல்லூரி முஸ்லீம் நடத்தக்கூடிய கல்லூரி இருக்குது. இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்படுறாங்க, நூற்றுக்கணக்கான பேராசிரியர் என்ன செய்யறாங்க, இந்த கல்லூரில பயன்படுறாங்க. ஆக கல்வி அவசியம். கல்வியை அனைத்து சமுதாய மக்களும் கல்வி கேட்கணும். கல்வி இல்லாட்டி இந்த உலகத்துல வாழவே முடியாது என்ற சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்வி கற்பது அவசியம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ல வேற செய்தியை பார்க்கலாம். இந்து டெம்பிளோட ஃபண்டை எடுத்துட்டு காலேஜஸ்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. உங்க ஒப்பீனியன் என்ன கேட்டா, இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம், எதுக்கு காலேஜ் நடத்தணும்? படிப்பு வேணான்றாங்க.